தூத்துக்குடினாலே லாக்அப் டேட் தானா? என்னங்க நடந்துட்டு இருக்கு நம்ம ஊர்ல? நேத்து வரைக்கும் கூட இருந்த ஒரு பையனை விசாரணைன்னு கூட்டிட்டு போயிட்டு கடைசியில ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அவன் இறந்தே போயிடுறான். என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தீப்தி எக்ஸ்ப்ளோரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன நடந்தது அப்படின்னா, தூத்துக்குடியில அமுதா நகர் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த அருணாச்சலம் அப்படின்னு 26 வயசான பையன் சட்டவிரோதமா மது விற்கிறான்னு சொல்லிட்டு போலீசார் விசாரணைங்கிற பேர்ல அவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போன இடத்துல பாருங்க, அந்த பையன் எவ்வளவு தெளிவா இருக்கான் விசாரணைக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு டார்ச்சர் பண்ணிருக்காங்க போல. ஃபிட்ஸ் மயக்கம் போட்டு விழுந்த அந்த பையனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த பையன் ஒரு வாக்குமூலம் கொடுக்குறான். என்னன்னா, என்ன அடிச்சிருக்காங்க, என்ன அடிச்சாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பையன் இறந்தே போயிட்டான். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு லாக்அப்ல விசாரணைன்னு கூட்டிட்டு போற ஒரு பையன் திருப்பி இறந்து போயிடுறான். எத்தனை முறை இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல இந்த சம்பவங்கள். மக்களாகிய நம்ம காப்பாற்ற வேண்டியவங்க தான் இந்த காக்கி சட்டக்காரங்க. ஆனா அவங்களே கையில நம்ம இந்த மாதிரி லத்தி எடுத்து இந்த நாட்டுல எளிய மக்களுக்கு என்னதான் பாதுகாப்பு? ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், சட்டம் இருக்கு, நீதி இருக்கு, கோர்ட் இருக்கு. ஒருத்தன் தப்பு பண்ணி இருந்தா அவனை விசாரிச்சு தண்டனை கொடுக்குற நீதித்துறை இருக்குல்ல. அப்போ இந்த காக்கி சட்டை போட்டவங்களுக்கு மட்டும் சட்டத்தை மீறி ஒருத்தனோட உயிர் எடுக்கிற உரிமை யாருங்க கொடுத்தது? இது என்ன இன்னைக்கு நேத்தா நடக்கிற கதையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாத்தான் குளத்துல ஜெயராஜ் பென்னிக்ஸ்ல ஆரம்பிச்சு விக்னேஷ் தங்கமணி எவ்வளவு உயிர்களை இந்த லாக்அப்ல போயிருக்கு. ஒவ்வொரு முறையும் இப்படி ஒரு உயிர் போகும்போது கொஞ்ச நாள் மீடியாவில் அடிப்படும், அப்புறம் எல்லாரும் மறந்துடுவோம். அதுதானே உண்மை. ஆனா பெத்து வளர்த்த தாய்க்கு அவங்களுடைய ஃபேமிலிக்கு மட்டும் தானே தெரியும் அந்த வலியும் வேதனையும். ஸ்டேஷனுக்கு போனா திரும்பி வருவோமான்னு பயந்துட்டே வாழ வேண்டியதான் இந்த சாதாரண மனுஷனுங்களா? இதே ஒரு விஷயம் வேற யாராவது பெரிய பெரிய ஆட்கள் இந்த மாதிரி தப்புகள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க இப்படிதான் லாக்காவில் கூட்டிட்டு போயிட்டு அவங்களை அடிச்சு அவங்க சாகிற அளவுக்கு பண்றீங்களா? இப்போ அந்த பையன் குடும்பத்தோட நிலைமை என்ன? அவன் போனது போயிருச்சு. இதுக்கு மேல எவனுக்கோ சப்பக்கட்டு கட்டுறதுக்கும் பேரளவுல கொஞ்ச நாள் சஸ்பெண்ட் பண்றதும் தான் இதுக்கு தீர்வா? காக்கி சட்டை போட்டா என்ன வேணா பண்ணலாமா? மக்கள் வரி பணத்துல சம்பளம் வாங்கிட்டு மக்களே காவு வாங்குற இந்த கொடூரத்தை எத்தனை நாளைக்கு நாங்க வேடிக்கை பார்க்கறது? இன்னைக்கு அந்த பையனுக்கு நடந்திருக்கு, நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கலாம். இனிமே இந்த மாதிரி லாக்அப் கொலைகள் தமிழ்நாட்டில் நடக்கவே கூடாது. இதுக்கப்புறம் இது நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். இப்பெல்லாம் நம்ம பேசினா மட்டும் இது தீர்வான்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி தான் நம்ம பேசணும். தப்பு செஞ்ச அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு உச்சகட்ட தண்டனைங்கிறது கிடைச்சாகணும். இனி எந்த ஒரு தாயும் காவல் நிலைய கதவை நினைச்சு அழகவே கூடாது. இந்த மாதிரி உண்மை சம்பவங்களை பத்தி தெரிஞ்சுக்க தீப்தி எக்ஸ்ப்ளோரை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.